அடிச்சு விட்டு போங்க வா. கப்ளிங் பண்ணிட்ட மிருதங்கத்தை கொடு நீ அடி. அது எதுக்கு தொடையை போட்டு புண்ணாக்கிட்டே இருக்க? அந்த ஆள் வாச்சா காலில் ஜம்பளம் வரும். உனக்கு புண்ணு வந்துச்சுன்னா பிதுக்கு மருந்து வாங்க முடியாது. போட்டுக்கிட்டு பெரிய தாள் மிருதங்க சக்கரவர்த்தி தேவி சண்முகம் நம்மளை லூசு பிடிக்க வச்சிருவேன். அண்ணே என்ன ஒரு எந்த ஊர் அண்ணே? அண்ணே அலங்கான உள்ளதா உள்ள வா. ரெண்டாம் ரூமுக்கு வா. அவள் லேசா கிட்னி எடுத்து விட்றா. எந்த ஊராக இருந்தாலும் நீ எனக்கு சொந்தம், உனக்கு நான் தம்பி. பேசாமல் இருக்கணும். அப்போ எல்லாரும் ஓசிட்டி பிள்ளை பார்க்குறேன். யூடியூப் தான். பிள்ளை ஊட்டி எப்படி படுக்க போடுறதா? மொட்டை மாதிரி காலியாக இருக்குது, மிளகாத்தோட படுக்க போடுறியா? டேமட். நீ நாடகம் பார்க்க வந்தியா டூர் வந்தியா? பிள்ளைய இங்கே படுக்க போகணும், காலை இங்கே நீட்டணும். திஸ் பெட்ரூம் நோ மேடம், திஸ் மேட எறும்பா கிளம்பிட்டானே ஆளாளுக்கு. அங்கே பாரு அதுக்கு பகுமா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாரு அடித்து பாஞ்சிருங்க. இதில் பாய் விரிச்சவன் போல் தரையில் உட்காந்துருக்கான். அதுக்கு வாயில் 80 வம்பலை குண்டி வச்சு உட்காந்துருக்கு. ஆனால் அந்த விரிச்ச வம்பலை இந்த முண்டையில் சொல்லவும் முடியாது. நாளை பொண்ணை 100 நாள் வேலைக்கு வரும்போது நம்மளை சேர்ந்துக்கிட்டு பாஞ்சாலும் பாய்வாள். நாளை பொண்ணை என்ன பண்ண வாங்க முடியாது. அதுக்கு இன்னும் நினத்தா பாய் விரிச்ச வம்பலை வர கை தூக்குதா? உன் பாய் எங்கே கிடக்குனே தெரியல. அதே மாதிரி கட்டின கணவர்கள், கணவன் என்பவர் யாருன்னா உங்களுக்காக உழைத்துட்டு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரே ஒரு ஜீவன். என்ன தவறு பண்ணாலும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை பார்ப்பதற்கு இந்த தமிழன் தவறுவதில்லை. உண்மையிலே தவறு யார் பண்ணலை? நீ எல்லாத்துக்குமே கைதட்டுற. நீ வாழ்க்கையில் ரொம்ப பாதிச்சிருப்ப போலையே. எல்லாத்துக்கும் ஏன் கைதட்டுற? உணர்ச்சி வசப்படுறியே. நம்ம ஆம்பளையெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிப்போம். நம்ம எவ்வளோ தண்ணி அடிக்கிறான், எவ்வளோ தண்ணி அடிச்சு போனாலும் பொண்டாட்டி கேட்குற ஒரே வார்த்தை இன்றைக்கி என்ன சரக்கு அடிச்சின்னு கேட்காது. என்ன பிராண்டு 1848 பக்காடி லெமனா அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரக்கு அடித்து வெறுவயத்தில் ஏயா குடித்தேன், கஞ்சி ஊற்றுறேன், ஆம்புலேட்டு போட்டு தரேன்னு சொல்லி நம்ம ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது நினைக்குது நாடகத்துக்கு வந்து நம்மளை ஆம்புலேட்டு போட்டு. இன்னொரு ஐடியா சொல்கிற தாய், வீட்டுக்காரர் தினமும் தண்ணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா நீ என்ன பண்ணுறீன்னா பரம்பக்குடி போய் கராத்தை கும்பு அம்புட்டி கற்றுக்க. அவன் வந்து தண்ணியை போட்டு வந்தான்னா ஒட்டே எத்து வெதரில் அப்படியே கெந்துக்கிட்டே ஓடிடுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த ஆள் தண்ணி அடிக்கிறதுக்குள்ளே நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உக்காந்துரு, மிச்சரை சாப்பிட்டுக்கிட்டு. அவன் என்னடி கோத்தாண்டா நீ என்னடா உங்கள் அம்மா பிள்ளைய பூரா ஏ அம்மா ஏன் அவ்வா ஏன் அம்மா ஏன் அப்பா குடும்பம் புழு புழுன்னு இருக்கு.